வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். தினேஷ் கார்த்திக் தாங்க புது பேட்டிங் கோச் அண்ட் மென்டார் ஃபார் ஆர்சிபி இந்த அப்கமிங் 2025 ஐபிஎல்க்கு. ஸோ முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தெளிவா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஜென்ரலா ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஆர்டினரி பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க. நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாங்க. பட் இவ்வளவு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைஸ் வரைக்கும் ஆர்சிபி இந்த வருஷம் வந்ததே பெரிய விஷயம். அதுக்கு கண்டிப்பா அப்ரிசியேஷன். அண்ட் அட் த சேம் டைம் தினேஷ் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா இஸ் எக்ஸ் ஆர்சிபி பிளேயர். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வருஷமே அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ரோல் கமெண்டேட்டராகவும் இருக்கலாம், இல்ல கோச்சாவும் இருக்கலாம்ன்றத அவர் சொல்லியிருந்தாரு. உடனே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ பேட்டிங் கோச்சா மென்டரா இருக்கிற தகுதி தினேஷ் கார்த்திக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஆர்சிபி மாதிரி டீம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே நிறைய விளையாடிட்டாரு, நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. மேபி டைட்டில் அடிக்காம இருக்கலாம், பட் அவருக்கு அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அந்த இருக்கிற மேனேஜ்மெண்ட் பத்தி தெரியும், எந்த பிளேயர்ஸ் அவங்க ரீடைன் பண்றாங்களோ அவங்கள பத்தியும் அவங்களுக்கு தெரியும், மக்கள் பத்தியும் தெரியும், பெங்களூர் மக்கள் பத்தியும். சோ மெனி அட்வான்டேஜஸ் தான் இருக்க போகுது தினேஷ் கார்த்திகை நீங்க பேட்டிங் கோச் அண்ட் மென்டரா வைக்கிறது. அண்ட் என்னோட கருத்து அதுதான். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.